வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்த 3 தமிழ் ஆக்டர்ஸ். நம்பர் 1 அரவிந்த் சாமி. 2000வது வருஷத்துல அலைப்பாயுதே படத்துல கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு தான் தனி ஒருவன் படத்துல வில்லன்னா இப்படிதான் இருக்கணும்னு தமிழ் சினிமாவே பொருளி போட வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் பிசினஸ் ஒரு பக்கம், படங்கள் ஒரு பக்கம்னு கலக்கிட்டு இருக்காரு. நம்பர் 2 ஹீரோ பிரசாந்த். 2003 காலகட்டத்துல எல்லாருமே இவரு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. வின்னர், லண்டன், ஜீன்ஸ்னு சூப்பரான படங்களை கொடுத்துட்டு இருந்த இவரு பர்சனல் பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு 15 வருஷம் அவரால் இட்டு கொடுக்க முடியல. ஆனா 2024ல அந்தவன் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சிருந்தது. இது மட்டும் இல்லாம தளபதி கூட கோட்ல நல்லாவே ஆக்ட் பண்ணி மாஸ் காட்டி கம்பேக் கொடுத்திருப்பாரு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த். நம்பர் 3 அருண் விஜய். 2003ல இவர் இயற்கைன்னு ஒரு படம் பண்ணிருப்பாரு. உங்கள யாராச்சும் காதல்ல தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை மட்டும் பாத்துடாதீங்க. ஏன்னா இன்னுமே டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. ஆனா என்னதான் இவரோட படம் வருஷம் வருஷம் ரிலீஸ் ஆனாலும் 2015 வரைக்கும் இவரால ஒரு ஹிட்ட கொடுக்க முடியல. ஆனா 2015ல கௌதம் மேனன் டைரக்ட் பண்ண என்ன அறிந்தால் படம் ஆமா மாதிரி போயிட்டு இருந்த இவரோட மார்க்கெட்டை புயல் மாதிரி எகிர வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்த தடம், மிஷின், குற்றம் 23 மாதிரியான படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.